உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்க, கோவத்திலயும் இருக்கீங்க. கோவமா? உங்க அம்மா உன்னுடைய வாழ்க்கைக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. என் பொண்ணு உன் பின்னாடி இருக்கா. அவ அழியறத நான் பாக்குறேன். நீ என் இடத்துல இருந்து கொஞ்சம் பாரு. நான் வெளிய போனாலே மலிஷ்காக்கு எந்த பையனும் கிடைக்கலையான்னு என்ன பார்த்து கேள்வி கேக்குறாங்க. இப்ப வீட்டை உடைச்சிட்டான்னு வேற சொல்றாங்க. இல்ல ஆண்டி, இந்த மாதிரி எதுவும் நடக்காது. இது நடக்குது ரிஷி, நடந்து முடிஞ்சாச்சு. இன்னும் உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? என் பொண்ணு முகத்துல கரிய பூசி இருக்காங்க. உங்க வீட்ல எல்லாரும் முன்னாடியும். ஏன் உன் வீட்ல எல்லாருமே அங்க இருந்தாங்க. நாம இவ்வளவு ஹை சொசைட்டியை சேர்ந்தவங்க. பைனான்சியல் பொசிஷன் உனக்கே தெரியும். இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தன் தான் பொறுப்பு. ரிஷி, நீ எப்பெல்லாம் லக்ஷ்மி பக்கத்துல போறியோ அப்பெல்லாம் இவ ஹைப்பர் ஆயிருக்கா. சொல்ல போனா இவ தன்னையே மறந்திருக்கா. நான் லக்ஷ்மி பக்கத்துல எப்போ? அப்பாவி மாதிரி நடிக்காத ரிஷி. நான் மலிஷ்கா 2 பேரும் மகாபலீஸ்வர்ல உன்னை பார்த்தோம். லக்ஷ்மி உன் தண்ணியிலே ஏதோ கலந்தா. அது மெடிசன் ஆண்டி. நான் உன்னை கேட்டேனா ரிஷி? எக்ஸ்பிளனேஷன் கேட்டேனா? இல்ல, என் பொண்ணு ஹர்ட் ஆயிருக்கா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவளை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. இந்த நிலைமையில அவளை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல ஆண்டி. எனக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் ஹர்ட் ஆயிருக்கேன். அதுவும் இந்த நிலைமையெல்லாம் பார்க்கும்போது சோ நானும் மலிஷ்கா முன்ன மாதிரியே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ ரிஷி, சோ நீங்களே எனக்கு சொல்லுங்க, மலிஷ்கா நார்மல் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே பண்றேன். யூ வில்? எஸ். அப்ப கடைசியா முடிவெடுத்துரு ரிஷி. ஏன்னா இப்ப எல்லாமே எல்லையை மீறி போயிடுச்சு. இங்க என் பொண்ணுடைய வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை வந்திருக்கு. நீயே முடிவெடு. இதுக்கு மேல உன்னுடைய லைஃப்ல மலிஷ்கா இருப்பாளா இல்ல லக்ஷ்மி இருப்பாளா? ஓகே ஆண்டி, ஆனா நம்ம இந்த முடிவை தான் ஏற்கனவே எடுத்துட்டோம்ல. கோர்ட்ல இப்போ டிவோர்ஸ் அதான் நடக்குது இல்ல. நான் கோர்ட்டோட முடிவை பத்தி பேசல. இங்க எனக்கு உன்னுடைய முடிவு மட்டும்தான் தெரியணும். நீ என்ன பண்ணுவ ரிஷி? என்ன பண்ணணும்? ரிஷி, உன்னுடைய முடிவு மலிஷ்கான்னா இந்த உறவை ஆபீஷியலி சேர்த்துடு. ஆரம்பமாவது பாதியாவது சேர முயற்சி பண்ணுங்க. கெட் என்கேஜ் டு மலிஷ்கா. இதால அவளுடைய வலி எல்லாம் போயிடும். அவ சந்தோஷம் அவளுக்கு கிடைச்சிடும். மக்கள் என்ன வேணா பேசட்டும். 3 மாசத்துக்கு அப்புறம் மலிஷ்கா உன்னுடைய வைஃப் ஆயிடுவா. அப்ப எல்லார் வாயும் மூடப்படும். அப்ப இதே மக்கள் உங்க 2 பேரோட ஜோடி அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதோட என் பொண்ணும் அந்த லக்ஷ்மிய ஃபேஸ் பண்ண முடியும். இல்லன்னா லக்ஷ்மி உன்னுடைய மனைவிங்கிற ஆணவத்துல திமிரு காட்டிக்கிட்டே இருக்கா. என் பொண்ணு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஊர் மக்கள் இவளை குத்தி பேச இவ உயிரையே விட்டுடுவா ரிஷி. இன்னைக்கு மலிஷ்கா குடும்பத்தார மக்கள் அசிங்கமா பேசுறாங்க. அதை இந்த கல்யாணம் தான் கிளியர் பண்ண முடியும். கல்யாணம் இப்ப பண்ணிக்க முடியாதுன்னு தெரியும், ஆனா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே எங்களோட வாழ்க்கைய பாடாக்கிட்ட. இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணப்பட மாட்டேன், புரியுதா? நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இப்ப உனக்கு தெரியுமா இவ்வளவு எல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு? உனக்கு தெரியுமா? மலிஷ்கா மட்டும் நம்ம பக்கத்துல இல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? மலிஷ்கா நம்மள விட்டு தள்ளி இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன? அவ மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா அவ எனக்கு எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டா. அவ பண்ணாம இருந்திருந்தா ஷாலு, அதாவது நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன், எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். அப்ப இதெல்லாம் நடந்திருக்காது. 3 மாசத்துக்கு மலிஷ்கா தள்ளி இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்கல, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீயும் தான். மலிஷ்கா ஒரு 3 மாசத்துக்கு நீ தள்ளி இருன்னு நீ அவகிட்ட சொல்லிருக்கணும். அப்ப அவ தள்ளி இருந்திருப்பா. அப்ப உன்ன சொல்றா, நீ அவள சொல்ற. உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் இங்க பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். போதும், திரும்ப ஒரே பேச்சுதான். மலிஷ்கா லட்சுமி மலிஷ்கா, இதேதான் கேட்டுட்டு இருக்கேன். நான் பைத்தியமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுக்காக தான் சொல்றேன். மலிஷ்கா 3 மாசம் தள்ளி இருந்திருந்தானே இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் நானே இந்த வீட்டை விட்டு போக தானே போறேன். முடிச்சிருச்சா? உனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை நீ சொல்லிட்ட. இப்ப எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்ய போறேன். லட்சுமி, எல்லாரும் நிறைய பேசிட்டீங்க. லட்சுமி மலிஷ்கா லட்சுமி, நானும் நிறைய கேட்டுட்டேன். அண்ட் இப்ப நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு என்ன வேணும், அதோட நான் என்ன செய்யணும். முடிவா? இப்ப என்ன முடிவு? ரிஷி நில்லு. ரிஷி நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லு. எதை பத்தி பேசுற? நான் என்ன சொல்லணுமோ அதை ஏற்கனவே மொத்தமா சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கு மேல சொல்ல எதுவும் இல்லை. அண்ட் இந்த முறை நான் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா தான் பண்ண போறேன். ஏன் என்ன பண்ண போற? நீ என்ன பயமுறுத்த பாக்க? நான் பயமுறுத்துறேனா?
நீ தான் பயமுறுத்தி வச்சிருக்க. என்ன என்னோட மொத்த ஃபேமிலியையும் உன்னோட உண்மையான சுயரூபத்தை காட்டியிருக்க. அதை விட ரிஷி, இப்ப நீ என்னதான் பண்ண போற? ஏன்னா நீ இப்போ ரொம்பவே கோவத்துல இருக்க. கோவத்துல நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்காது, புரிஞ்சுக்கோ. அதனால நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லு. அப்பனா நீயே தான் சொல்ல. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நான் என்ன பண்ண போறேன் தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இல்ல, நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம் இருக்கு. இப்போதைக்கு நீ என்ன பண்ணாலும் அது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். நீ ரொம்ப கரெக்டா தான் சொல்ற லட்சுமி. ஏன்னா இப்ப நான் பண்ண போற விஷயம் அது கரெக்டா இருக்காது. ஆனா உனக்காக நான் இதை பண்ணுவேன். ஒருவேளை நான் நினைச்சா நான் என்ன பண்ண போறேன்னு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனா நான் அப்படி பண்ண போறதில்ல. ஏன்னா இனிமே நான் என்ன பண்ணாலும் அதை தெரிஞ்சுக்கிற உரிமை மலிஷ்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு இல்ல லட்சுமி. யாரா இருக்கும்? யார் வந்திருப்பாங்கன்னு தோணுது. எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவனே தான். எப்படி உறுதியா சொல்றீங்க? பிகாஸ் ஐ அம் யோர் மாம். ரிஷி, ஒரு முடிவெடுத்துட்டு வான்னு தானே உன்கிட்ட சொன்னேன். அது விஷயமா தான் நான் மலிஷ்கா கிட்ட பேச வந்தேன். நீ என்ன டிசிஷன் எடுத்த அத முதல்ல. மலிஷ்கா, இதோ வந்துட்டேன், சொல்லு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ நீ என்ன சொல்ற? இதான் ஃபைனல் முடிவு. நீங்க தான் டிசைட் பண்ண சொன்னீங்க. டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல என்னெல்லாம் வந்துச்சோ அது எல்லாம் ஃபேக்குன்னு ஆயிடும், பொய்யாயிடும். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவோம். அண்ட் நாங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டா அது மலிஷ்காவுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. இன்னும் 3 மாசத்துல நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நாளைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். மலிஷ்கா பண்ணிக்க மாட்டா. அபய், டாட், பதில் கிடைச்சிருச்சா ரிஷி? மலிஷ்கா இத பண்ண மாட்டா. அபய் ப்ளீஸ், இன்னைக்கு வேண்டாம். இது என் பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. அதோட முடிவெடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. அது சரியா அவளோட வாழ்க்கையில நீதான் இல்லையே. நான் தான் அவ கூட வாழறேன். குட். உன்னோட மனசுல எனக்காக கோவம் இருக்கு, அது அங்கேயே இருக்கட்டும். ரைட்? இது மலிஷ்காவோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால என் பொண்ணை கேலி கூத்தாக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அவகிட்ட விளையாட்டு வேண்டாம். அதுக்கு இல்ல டாட், இப்பதான் ரிஷி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் ஏன் என்ன பிரச்சனை வர எக்ஸ்கியூஸ் போகுது? மீ மலிஷ்கா, உனக்கு என்னாச்சு? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவன் சொல்றான். 3 மாசத்துக்கு அப்புறம் இப்ப அவன் பண்ணல. இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு புயல் வீசுதே. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோ? லைஃப்ல பல விஷயம் நடக்கலாம். இவன் ப்ராமிஸ் பண்றான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ப்ராமிஸ் தானே, நாளைக்கு மீறலாம். அப்ப இவனை ஒண்ணும் பண்ண முடியாது. பட் டாட், நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றான்ல. வாட்ஸ் தி பிக் டீல்? என்கேஜ்மெண்ட் முதல்ல அதுவும் தானே நடந்தது. என்னாச்சு? கல்யாண ப்ராமிஸ் வர கொடுத்தா என்ன நடந்தது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.